வணக்கம் மக்களே. இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் சட்டசபையில இருந்து பாதியிலே வெளியேறி பரபரப்பா ஒரு பிரஸ் மீட் நடத்தியிருக்காருங்க. அதுல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அதாவது 2021, 24, 26 ஆகிய 3 பொது தேர்தலான சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக தோற்றத்துக்கு முக்கிய காரணமே எடப்பாடி அவர்கள் மட்டும்தான். அவர் எடுத்த தன்னிச்சையான முடிவாலதான் அதிமுக தோத்துச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சது மட்டும் இல்லாம எடப்பாடி அவர்களை செல்லா காசு அப்படின்னும் இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. இது இல்லாம அதிமுகவுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அல்லக்கை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு இழிவுபடுத்தி பேசியிருக்காருங்க. இது மட்டும் இல்லங்க, எடப்பாடி அவர்களுக்கு சவால் வேற விட்டுருக்காரு. என்னன்னா, மே 4 ரிசல்ட்டுக்கு பிறகு நீங்களும் திமுகவும் கூட்டணி வைக்க பாத்தீங்க, இல்லன்னு மட்டும் அவரை சொல்லுங்க. நான் வேணா ஒத்துக்கிறேன், திருமாவளவன் அவர்களை சிஎம் ஆக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன், நான் ஒத்துக்கிறேன். இதை அவர் ஒத்துப்பாரா அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருக்காரு. இவரு மட்டும்தான் இப்படி பேசுறாரா அப்படின்னா இல்ல. நேற்று எஸ்பி வேலுமணி அவர்களும் நத்தம் விஸ்வநாத் அவர்களும் ஒரு 10 பக்கத்துக்கு கடிதம் எழுதி எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுதான் நேற்றைய செய்தியாவே இருந்தது. அதுலயும் இவரு இப்போ மேற்கொண்ட அத்தனை குற்றச்சாட்டுகளையும் சொல்லியிருக்காங்க. கூடுதலா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, 400 பேரையும் கட்சிக்குள்ள மறுபடியும் சேர்க்கணும், அவங்களுக்கு கொடுத்த பதவியை மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இதுதான் நேற்றைய ட்ரெண்டிங் நியூஸா செய்தி சேனல்ல போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப காரணமா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்சி வலுப்பெறதுக்கு தான் நாங்க இந்த மாதிரி செயல்படுறோம், எங்களுடைய நோக்கமே கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறதுதான், வேற எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்றாங்க. உள்நோக்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. பாத்தீங்கன்னா தாவேகாக்கு ஆட்சி அமைக்க போதிய எம்எல்ஏக்கள் இல்லாத இருந்த சூழல்ல அவங்க நிறைய ஆஃபர் பண்றாங்க. எங்களோட கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு, அமைச்சர் பதவி கொடுப்போம், வாரியம் கொடுப்போம், இப்படி எல்லாம் சொல்லவே அதிமுகல இருந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்புல நம்ம அப்ப கூட்டணிக்கு போயிடலாம்னு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. எடப்பாடி அவர்கள் திட்டவட்டமா சொல்லிடுறாரு, இல்ல நம்ம கூட்டணிக்கு போக கூடாது, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் வளர்த்தெடுத்த இந்த கட்சியோடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும் நம்ம கூட்டணிக்கு போனா அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. இதுலயே ஒரு சலசலப்பு ஏற்படுது. பிறகு தீய சக்தி திமுகவோட இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்துடுறாங்க. ஆதரவு கொடுத்த பிறகு சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அப்போ எடப்பாடி அவர்கள் சொல்லிடுறாரு, நம்பிக்கை வாக்கெடுப்பப்ப நம்ம எதிராதான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லியும் எஸ்பி வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் தலைமையிலான ஒரு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிடுறாங்க. அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் கட்சி தாவல் தடை சட்ட நடவடிக்கையின் அடிப்படையில சட்டப்பேரவை பிரபாகர் அவர்களுக்கு கடிதம் கொடுக்குறாங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி. நடவடிக்கை எடுக்க கடிதம் கொடுத்தோடனே பயந்துகிட்டு அந்த 25 எம்எல்ஏக்கள்ல இருந்து 21 எம்எல்ஏக்கள் மட்டும் எடப்பாடி அவர்கள்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. இல்ல நாங்க போகல அப்படின்னு மன்னிச்சிருங்க. பெருந்தன்மையா எடப்பாடி அவர்கள் அவங்களை ஏத்துக்கிறாங்க. அந்த ஒரு 4 பேர் மட்டும் எதிர்த்துட்டு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காலே போய் இணைஞ்சிடுறாங்க. இப்ப கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் போய் இணைஞ்சு 5 பேரா போயிட்டாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம்லயே இந்த விஷயத்துக்கு காரணம் செங்கோட்டையன் அவர்கள் தான் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. கட்சிக்குள்ள வந்த பிறகும் இவங்க கட்சிக்கு எதிராக தான் செயல்பட்டு வராங்க. ஏன்னா இவங்க தாவேகாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்காங்க. தாவேகாவுக்கும் இதே நிலைப்பாடு தாங்க. எப்படியாவது அதிமுகவை ஒண்ணு அபகரிக்கணும், இல்லையா அது ஒண்ணும் இல்லாம பண்ணிடணும். அதுக்குதான் அவங்க எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் கையில எடுத்துக்கிட்டாங்க. அதிமுகவுடைய ஒரு முகமா விஜய் அவர்கள் தான் இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் இப்படி செயல்படுறாங்க. இப்போ அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் தாவேகாவுக்கு போயிருக்காங்க. அங்க தாவேகால இருந்துட்டு இவங்க துரோகம் பண்ண மாட்டாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்ப தாவேகா ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுனால அவங்க காட்டுல மழை அப்படின்னு வேணா சொல்லலாம். இப்போ தாவேகாலே சில அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்றதா செய்திகள் வருது. இப்ப அவங்க மேல விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே கட்சிக்கு எதிராக செயல்பட மாட்டாங்கன்றதுக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. எதை விதைக்கிறோமோ அதை தானங்க அறுவடை பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே நிலைமை தான் இவங்களுக்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் எடப்பாடி அவர்கள் அதிமுக கட்சியோடைய ஒரு ஆலமரமா நின்று செயல்படுறாரு, கட்சியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கூட கட்சியோடைய வளர்ச்சிக்காக தேர்தல்ல தோல்விக்கான காரணத்தை கண்டறிய மாவட்ட ரீதியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியோடைய உள்கட்டமைப்பை வலுப்படுத்திட்டு வராரு. சட்டசபையில சிறந்த எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டு வராரு. மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுறாரு, விவசாயிகள் பிரச்சனைகளை எடுத்து பேசுறாரு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் ஒரு தமிழரா சிறந்த ஆளுமை கொண்ட தலைவரா தான் நான் பாக்குறேன். என்னுடைய கருத்துக்கு உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இன்னமும் என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.